அனைவருக்கும் வணக்கம். இது ஃபார்ச்சூன் சன்லைட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரை பெட்டி. செம்மையா பசிக்குது, காலையில இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஆனா பசி அடங்கவே இல்லை. சாப்பிட்டு குண்டாயிட்டேன். என்ன பண்றது அப்படின்னு கேக்குறீங்க? உங்களுக்காகவே இருக்கு வாழைக்காய். வாழைக்காயில நீங்க அதிகமா உணவு எடுத்துக்கோங்க. ஏன்னா வாழைக்காய் நீங்க சாப்பிட்டீங்கன்னா பசி அடங்கும். அதே சமயத்துல டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து அதிகமா எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட சிறப்பு ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய வாழைக்காய் வைத்து இன்னைக்கு நம்மளுடைய அனுராதம்மா ஒரு சிறப்பான சமையல் செய்ய போறாங்க. So let's welcome அனுராதம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சரி ஃபைன். நாங்க எல்லாமே இவ்வளவு ஹெல்தியா இருக்கணும், அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க தான். சோ நீங்க ரொம்ப ஹெல்தியா இருக்கீங்க. நீங்க பாக்கும்போதே தெரியுது ரொம்ப ஹெல்தியா இருக்கீங்க, லட்சணமா இருக்கீங்க. உங்களுடைய மேனி பளபளக்குது அப்படின்றது சொல்லாம சொல்றீங்களா வீட்டு இருக்குன்னு? நோ 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 நோ, அதாவது கரெக்டா இருக்கீங்க நீங்க. சோ உங்களுடைய அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்க என்னென்ன எடுத்துக்கிறீங்கன்றதை எங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க, உங்க டிப்ஸ் நீங்க கொடுக்குறீங்க. சோ அந்த வரிசையில இன்னைக்கு நீங்க வந்து வாழைக்காய் வைத்து நீங்க ஒரு சமையல் செய்ய போறீங்க. இந்த டிஷ் பேர் வந்து வாழைக்காய் ஆம்ச்சூர் மசாலா கறி. வாழைக்காய் ஆம்ச்சூர் மசாலா கறி. வாவ், டிஃபரெண்டா இருக்கு. ஓகே, வாழைக்காய் ஆம்ச்சூர் மசாலா கறி. தேவையான பொருட்கள் இப்ப நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. வாழைக்காய் ஆம்ச்சூர் மசாலா கறி. தேவையான பொருட்கள்: வாழைக்காய் 1, காய்ந்த மிளகாய் 3, உளுந்து 1 ஸ்பூன், பெருங்காயப்பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், சீரகப்பொடி 1 ஸ்பூன், ஆம்ச்சூர் பொடி 1 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 1/2 ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. சோ வாழைக்காய் ஆம்ச்சூர் மசாலா. ஆம்ச்சூர்ன்றது வந்து மாங்காய் இந்த எசன்ஸ் பவுடர் தான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வாழைக்காய் வந்து கியூப்ஸா கட் பண்ணனாலும் சரி, ரவுண்டா கட் பண்ணாலும் சரி, நான் ரவுண்டா கட் பண்ணிருக்கேன். ஒரு 85% தான் வேகணும், அதில் உப்பு போட்டு வேக வைக்கணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் ஒன்று பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. ஓகே, ஸோ தேவையான அளவுக்கு நம்மளுடைய ஃபார்ச்சூன் சன்லைட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் நம்மளுடைய உணவை லைட் ஆக்கிறதுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த சிவப்பு மிளகா கொடுங்க. சிவப்பு மிளகாய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுட் டேஸ்டியாகவும் லைட்டாகவும் இருக்கிறதுக்கு நம்மளுடைய ஃபார்ச்சூன் சன்லைட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஒரு இதுல நம்ம சிவப்பு மிளகாய், நல்லா காஞ்ச மிளகாய் வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போறோம். சூப்பர். ஸோ இந்த காஞ்ச மிளகாய் வந்து நல்லா பொரிச்சு எடுக்க போறோம். ஸோ நல்ல எண்ணெயில காஞ்ச மிளகாய் நல்லா பிட்டு போட்டாச்சு. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வாழைக்காய் ஆம்ச்சூர் மசாலா கறி, இது வந்து இந்தியன் டிஷ் தான் இல்லையா? யா பின்ன வாழைக்காய் ஆம்ச்சூர் மசாலா கறி நாங்க வந்து சுவையான ஒரு உணவை நாங்க சமைச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, சோ என்ன பண்ண போறோம்? இது அப்படியே ஒரு ஓரமா கொஞ்ச நேரம் வச்சிருங்க, அப்பதான் பொடிக்க முடியும். இப்போ தேவையான அளவுக்கு இல்ல, இது வந்து தேங்காய் எண்ணெய். ஓகே, இது வந்து அந்த யூஸ்டு ஆயில். ஓகே, யூஸ்டு ஆயில். ஆல்ரெடி நீங்க சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ண எண்ணெயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நம்மளுடைய ஃபார்ச்சூன் சன்லைட் ரீஃபைன் ஆல்ரெடி தான். இந்த பச்சை இந்த சிவப்பு மிளகாய் வேற போட்டிருக்கோம்ல. ஆமா, சோ அதுவும் கைண்ட் ஆஃப் யூஸ்டு தான். இப்போ அந்த கடுகு எடுங்க. தேவையான அளவுக்கு நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கடுகு. உளுத்தம் பருப்பு எடுங்க. உளுத்தம் பருப்பு கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். சோ இது எப்படி கிரேவி மாதிரி இருக்குமா இல்ல தொக்கு மாதிரி இருக்குமா? நோ நோ, திஸ் இஸ் ட்ரை கறி. ஓகே, நல்ல ஜாகிரதையா பெரட்டணும் வேற. இந்த பெருங்காய பொடி கொடுங்க. just a little bit. பெருங்காய பொடி ஆட் பண்ணாலே அது ஒரு வகையான இப்போ ஸ்மெல் வரும். மஞ்சள் பொடி எடுங்க. தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி. ஓகே, தனியா பொடி எடுங்க. தேவையான அளவுக்கு தனியா பொடி. தென் இது ஜீரக பொடி. எஸ், திஸ் இஸ் ஜீரக. சோ தேவையான அளவுக்கு ஜீரக பொடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஆம்ச்சூர். ஆம்ச்சூர். ஓகே, ஆம்ச்சூர் பொடியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு ஓகே, இதுல நம்ம என்னென்ன பொடி ஆட் பண்ணிருக்கோம்ன்றது எங்களுக்காக சொல்லுங்களேன். ஜீரக பொடி, மஞ்சள் பொடி, ஜீரக பொடி, ஆம்ச்சூர் பொடி அண்ட் தனியா பொடி. ஓகே, இப்போ பெருங்காய பொடியும் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். யா, ஆஃப் கோர்ஸ். இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு ஓகே,
தண்ணி வடிச்சிட்டு சூப்பர் டேஸ்டியான ஒரு உணவு நம்ம வந்து சமைச்சு பார்க்க போறோம்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த பொடியெல்லாம் போட்ட உடனே ஒரு நல்ல மனம் வருது. ஸோ ஆல்ரெடி வேக வச்சாதும் உப்பு போட்டு வேக வச்ச வாழைக்காய் அப்படின்றதால நீங்க அது கொஞ்சம் பதமா பெரட்டி எடுக்கணும். இல்ல அது இப்போ இப்படி ரவுண்டா இருக்குன்றதுனால லிட்டில் கேர்ஃபுல்லா பதமா. ஓகே, ஸ்லோ சின்ன ஃபயர்ல தான் வைக்கணும். ஓகே. வாழைக்காய் வாழைப்பூவில் வந்து நம்ம டிஷ்ஷஸ் தான் சமைக்கிறது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ வாழைத்தண்டு, வாழைக்காய், வாழைப்பூ இந்த மாதிரி அந்த ஃபேமிலிலே பார்த்தீங்கன்னா மோர் ஹெல்தி வந்து உங்களுக்கு வாழைத்தண்டும் வாழைக்காய் வாழைப்பூவும் தான். வாழைக்காய் வந்து உங்களுக்கு 2ஆம் பட்சம் தான். பட் வாழைப்பூவும் வாழைக்காயும் இப்போ இதை ஒரு நிமிஷம் அப்படியே வைங்க. ஓகே, அதுல அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஸ்லோ ஃபயர்ல. இப்ப இத வந்து முறுமுறுன்னு ஆயிடுச்சு பாருங்க. ஆமா, இப்ப கையால நல்லா அப்பளம் மாதிரி பொரிஞ்சிருக்க கூடிய அந்த காஞ்ச மிளகாய் நல்லா பொரிச்சு நம்ம பொடிச்சுக்கலாம் நம்ம கையிலேயே. வெரி நைஸ். கையிலேயே இப்படி பொடிஞ்சிரும். எஸ். ஸோ இந்த கேரள மக்கள் என்ன பண்ணுவாங்க, நல்ல நெய்ல தேங்காய் எண்ணெயில ஆக்சுவலி வந்து பொரிப்பாங்க. நல்ல ஒரு மனம் கொடுக்கும் இல்லையா அந்த காரத்தோட. இதுல கூட ஒரு few drops of தேங்காய் எண்ணெய் விட போறேன். ஓகே, for the flavor. Wow, super, very nice, super. ஆல்ரெடி வந்து நிறைய மசாலாஸ் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஸோ அதுல வந்து கொஞ்சம் காரம் நல்லா காஞ்ச மிளகாயை பொரிச்சு எடுத்து நல்லா பொடிச்சு நம்ம வந்து ஆட் பண்றோம். அப்படியே ஒரு நல்ல ஒரு மனம் வருது. அப்படியே இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, அந்த மிக்ஸ் பண்ற பதம் தான் வந்து ஆக்சுவலி நீங்க எல்லாமே கத்துக்கணும். ஏன்னா அந்த மிக்ஸ் பண்ணும்பொழுது அப்படியே இந்த வாழைக்காய் வந்து உடைஞ்சிரும் ஆல்ரெடி வேக வச்சதால. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து பதமா மிக்ஸ் பண்ணுங்க. ஆக்சுவலி எங்க வீட்டில் வந்து எனக்கு வாழைக்காயில வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா வாழைக்காயில கொஞ்சம் மசாலா போட்டு அப்படியே வந்து பெரட்டி டீப் ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ இது வந்து நான் கேள்விப்படாத ஒரு விஷயம். அதுவும் நிறைய மசாலாஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், நிறைய பொடி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோடைய மனம் அதோடைய டேஸ்ட் அப்படின்னு வரும்போது ஒரு வகையான ஒரு அப்படி ஒரு டேஸ்ட் இருக்க போகுது. ஓகே, இப்போ வந்து ஒரு ஸ்பூன் ஸோ அரிசி மாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவை நம்ம எதுக்காக ஆட் பண்றோம்? முறுமுறு நேரத்துக்கு. ஓகே, ஸோ நல்ல இந்த மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கறதுக்காகவே நம்ம அரிசி மாவு ஆட் பண்றோம். இப்போ இந்த கட்டத்துல கொஞ்சம் கூட ஆயில் வேணும் நமக்கு. அதுக்கு நம்ம இந்த யூஸ்ட் ஆயிலும் விட்டுக்கங்க. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுங்க. ஸோ யூஸ்ட் ஆயில் நம்ம வந்து விட்டுக்கிறோம். அதே சமயத்துல ஜஸ்ட் அரை டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அவ்வளோதான். ஸோ வாழைக்காய் ஆம்ச்சூர் மசாலா கறி இப்போ நாங்க சுட சுட ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இல்லையா? ஸோ வாழைக்காய் ஆம்ச்சூர் மசாலா கறி நாங்க வந்து சுட சுட ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். செய்முறையை இப்போ நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. செய்முறை: ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு காய்ந்த மிளகாயை வறுத்து எடுத்துக்கொண்ட பின் உபயோகித்த எண்ணெய், உளுந்து, பெருங்காய பொடி, மஞ்சள் தூள், தனியா பொடி, சீரக பொடி, ஆம்சூர் பொடி, வேக வைத்த வாழைக்காய், வறுத்த பொடி, அரிசி மாவு, உபயோகித்த எண்ணெய், தேங்காய் எண்ணெய் சேர்த்து நன்கு வதக்கி இறக்கினால் சுவையான வாழைக்காய் ஆம்சூர் மசாலா கறி தயார். ஸோ வாழைக்காய் ஆம்ச்சூர் மசாலா கறி, அந்த ஸ்மெல் மனம் அவ்வளோ ஒரு மனமா இருக்கு. அண்ட் டேஸ்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சுவை என்ன அப்படின்றத சொல்றேன். அடுப்பை நிறுத்திடுங்க. இப்போ ஜஸ்ட் ஓகே ஓகே டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஆஹா, ஓ இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். சூப்பர், ரொம்ப நல்லா வந்திருக்கு. வாவ். நீங்க அந்த பொடி பண்ணி போட்டிருக்க அந்த காஞ்ச மிளகாய் ஒரு கடிக்கும் வருது, ரொம்ப நல்லா இருக்கு. மசாலாஸே பாத்தீங்கன்னா வாழைக்காய் ஒரு விதமான ஒரு டேஸ்ட், அதுல ஆம்ச்சூர் மசாலா போட்டுருக்காங்க. ஆம்ச்சூர்ல வந்து உங்களுக்கு ஒரு புளிப்பு உண்டு, அந்த புளிப்பு எங்கேயோ இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்டியா இருக்கு. தேங்க் யூ சோ மச். இப்படிப்பட்ட ஒரு டேஸ்டியான யம்மியான ஒரு ஃபுட் எங்களுக்காக நீங்க சமைச்சு கொடுத்தீங்க. தேங்க்ஸ் a lot. Thank you. சோ இந்த செக்மெண்ட்ல உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷலான டிஷ் செய்யறதுக்காக ரெபேக்கா வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ரெபேக்கா. ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? ரொம்ப நலமா இருக்கேன். ஸோ எங்க செட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை
8th ஸ்டாண்டர்ட்லேருந்து நல்லா சமைப்பேன். சரி இப்போதான் நிறைவேறு. ஓகே, ஸோ நம்ம கிச்சன்ல வந்து சமைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்பதான் நிறைவேறிச்சு இல்லையா? ஆமாம், எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. செம்மங்க. ஸோ ரெபேக்கா, என்ன சமையல் எங்களுக்காக நீங்க சமைச்சு கொடுக்க போறீங்க? கோட்டர் எக் பால்ஸ். கோட்டர் எக் பால்ஸ். எக் பால்ஸ் மேலே சிக்கன் கோட் ஃபுல்லாக. ஓகே, ஸோ Coating கொடுக்க போறேன். கோட்டிங், அதனால கோட்டர் எக் பால்ஸ். கோட்டர் எக் பால்ஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை இப்போ நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. கோட்டிங் எக் பால்ஸ் தேவையான பொருட்கள்: முட்டை 5, சிக்கன் 1/4 கிலோ, பிரெட் தூள் சிறிதளவு, வெங்காயம் 2, இஞ்சி சிறு துண்டு, பச்சை மிளகாய் 4, கரம் மசாலா 1/4 தேக்கரண்டி, சாட் மசாலா 1/2 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, மிளகாய் தூள் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. கோட்டர் எக் பால்ஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம் ரெபேக்கா? சிக்கன் வந்து ஒரு கிரைண்ட் பண்ணிக்கணும் மிக்சியில். சிக்கனை கிரைண்ட் பண்ண போறோமா? ஓகே. ஸோ சிக்கனை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த பதத்துக்கு நீங்கள் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆமாம். ரெபேக்கா, உங்களுக்கு ஃபுட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போல இருக்குது, சமைக்கிறதுல டிஃப்ரெண்ட்டாக சமைக்கிறதுல. ஆமாம், மோஸ்ட்லி இந்த ஸ்வீட்ஸ் பலகாரம் தான் நல்லா சமைப்பேன். ஓகே, ஸோ என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் சமைச்சிருக்கீங்க? ரசகுல்லா. ரசகுல்லாலாம் நார்மல் ஆச்சே. அதில் சரி, டிஃப்ரெண்ட்டாக கேட்குறீங்களா? ஃபிஷ் மேலே வந்து நம்ம எள்ளு ஃபுல்லாக கோட்டிங் ஆன மாதிரி சமைச்சிருக்க ஃப்ரை. ஓகே, நல்லா இருக்குமா? அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ எப்படி பண்ணுறது எங்களுக்காக சொல்லுங்களேன், அப்படியே பண்ணிக்கிட்டே சொல்லுங்கள். ஃபிஷ் வந்து நல்லா நம்ம நார்மலாக போடுற மாதிரி மசாலா போட்டு ஒரு எக் மட்டும் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நார்மல் எள்ளில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள். டேஸ்ட்டாக இருக்கும். எள்ளு நம்ம உடம்புக்கு இந்த மாதிரியான விதத்துல போச்சுன்னா உடம்புக்கும் நல்லதா இருக்கும், அதே சமயத்துல டேஸ்டியாவும் இருக்கும். ஆமா. சோ இப்ப சிக்கனை வந்து நல்லா அரைச்சு வச்சிருக்கோம். ஆமா, இதுல கொஞ்சம் வெங்காயம். சோ இதுல கொஞ்சம் குட்டி குட்டியா நறுக்கி வச்ச வெங்காயம், வாவ் சூப்பர். கிரீன் சில்லி கட் பண்ணி போடணும். சோ கிரீன் சில்லி பொறுத்தவரைக்கும் குட்டி குட்டியா கட் பண்ணி போட நல்லா இருக்கும் இல்லையா? ஆமா, நம்ம நறுக்கி அதை கட் பண்ணி போட போகிறோம். சிக்கன் ஃபார்மேட் யூஸ்வலாக குழம்புல அப்புறம் நம்ம கறி சாப்பிடுவோம், லைக் ட்ரையாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம். பட் இது பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எக் அண்ட் சிக்கன் என்னோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமாம், அது எக் மேலே இந்த சிக்கன் வந்து இருக்கும்போது கோட்டிங் இருக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டார்டராக சாப்பிட்லாம் அண்ட் சைட் டிஷ்ஷாக நம்ம சாப்பிடலாம் இல்லையா? ஸோ லஞ்சுக்கு அண்ட் டின்னருக்கு வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணலாம் இது. ஓகே, குட்டியா ஒரே ஒரு கிரீன் சில்லி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். தென் ஃபுல்லா மசாலாஸ் தான் ஆட் பண்ணனும். ஓகே, சோ இப்ப மசாலா ஆட் பண்ண போறோம். சோ கரம் மசாலா தேவையான அளவுக்கு லைக் 1/2 டீஸ்பூன். எஸ், சாட் மசாலா, சாட் பவுடர், சாட் மசாலா நம்ம ஆட் பண்றோம். ஒரு 1/4 டீஸ்பூன். ஓகே, ஒரு 1/2 டீஸ்பூன். தென் மஞ்சள் தூள் கொஞ்சமா போட்டா போதும். ஓகே, சில்லி பவுடர். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சாட் பவுடர் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். சாட் மசாலா வந்து ஒரு வகையான ஒரு மாதிரி அப்படி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சால்ட், ஸோ அந்த சாட் பவுடர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் சால்ட் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு ஆட் பண்ணுறோம். 1/2 ஸ்பூன் சால்ட், அவ்வளோதான் இல்லையா? ஸோ இதை நம்ம நல்லா செஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த கலவையில் நாங்கள் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சிக்கனை வந்து அதுவும் போன்லெஸ் சிக்கனை நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டோம். ஸோ அரைச்சி வச்ச அந்த சிக்கனில் தேவையான அளவுக்கு வெங்காயம் அண்ட் ஒரே ஒரு பச்சை மிளகா, குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகா, உப்பு, சாட் மசாலா, கரம் மசாலா, மஞ்சத்தூள், சில்லி பவுடர், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா பிசையணும். ஏன்னா இந்த ஒரு கலவையை பொறுத்த வரைக்கும் முட்டைக்கு மேலே, வேக வச்ச முட்டைக்கு மேலே நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனால நல்ல ஒரு பதத்துக்கு நம்ம வந்து பிசைகிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம இது பண்ணதுக்குள்ள ஆயில் ஹீட் பண்ணி வச்சலாம். டீப் ஃப்ரை பண்ண போறோம். நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ண போறோம். அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம ஆயில் வந்து சுட வச்சிடலாம். ஸோ எப்பவுமே வந்து ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் நம்மளுடைய ஃபார்ச்சூன் சன்லைட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப
லைட்டா இருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு டீப் ஃப்ரை பண்ற அளவுக்கு ஆயில் வந்து போதுமா? போதும். தேவையான அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம வந்து இந்த எக் மேலே கோட்டிங் கொடுக்க போகிறோம். அதுக்கு அந்த மாதிரி பட்டர் பேப்பர் இல்லைன்னா நம்ம வீட்டில் நார்மலாக இருக்க பால் கவர், அந்த கவரில் கூட நம்ம ஜஸ்ட் லைட்டாக ஆயில் தருவி நம்ம இது வந்து கோட்டிங் கொடுப்போம். ஏன்னா இது வந்து அதில் எக்கில் வந்து சீக்கிரமாக கோட் ஆகாது. அதனால நம்ம வந்து அந்த மாதிரி கவர், பட்டர் கவர் இல்லைன்னா பட்டர் பேப்பர் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அது கோட்டிங் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி பட்டர் பேப்பர் ஆர் பால் கவர் வீட்டில் இருந்தாலே போதும். பால் கவர் வச்சு நம்ம கோட்டிங் கொடுக்கலாம். இதில் லைட்டாக கொஞ்சம் ஆயில் தருவிட்டு ஸோ இதில் வந்து லைட்டாக நம்மளுடைய ஃபார்ச்சூன் ஆயில் நம்ம தடவிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே அந்த பேஸ்ட் எடுத்து நம்ம எக்குள்ளே வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். எக் மேலே ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் லைக் கவர்ட் மாதிரி. ஸோ நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எக் நாங்கள் வச்சுருக்கோம். இந்த மாதிரி எக்கை வந்து நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. பாயில் பண்ண எக்கை இந்த மாதிரி அடை மாதிரி நல்லா தட்டிட்டு சென்டரில் நம்ம எக் வச்சு சென்டரில் நம்ம எக் வச்சிடலாம். அதை அப்படியே கவர் பண்ணணும். நல்லா இருக்கே. டிஷ்ஷஸ்லாம் வந்து நார்மலான செய்முறையை விட்டுட்டு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சோம்னா குக்கிங் பண்ணுற நம்மளுக்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் பண்ணுவோம். சாப்பிட்றவங்களும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, ஸ்டஃப்பே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு நல்லா இருக்குது செம்மையா. இட்ஸ் லைக் போண்டா மாதிரி இருக்குது. ஸோ பக்கத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் இருக்குது. ஸோ இது மேலே போட போகிறோமா? இது வந்து இப்போ நம்ம இன்னும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து அந்த எக் வந்து பீட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணணும். வா, இப்போ நீங்கள் 2 பண்ண போகிறீங்க. ஓகேவா? அப்போ இது ஒன்று சாப்பிட்டாலே ஃபில்லிங்காக இருக்கும்ல? ஆமாம், ஃபுல்லான மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன்னு சொல்லலாம். ஏன்னா அதில் வந்து எக்கும் இருக்குது அண்ட் சிக்கனும் இருக்கிறதுனால ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஒன்று சாப்பிட்டாலே வந்து ஒரு நாளைக்கான ப்ரோட்டீன் கிடைச்சிருங்க. பார்க்கும்போதே அந்த செய்முறையில் அவங்க சொல்கிறாங்க இது வந்து நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸ் அண்ட் எக் ஒயிட் அதோட சேர்த்து நம்ம பீட் பண்ணி அப்படி போட்டு வறுத்து எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும் போதே ஆஹா நம்மளுக்கு ஒரு சூப்பரான டிஷ் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தோணுது. ஸோ அவ்வளோதான், சிம்பிள் டிஷ். ஸோ இப்போ நம்ம வந்து எக்கை வந்து பீட் பண்ணிக்கலாம். ஸோ பீட் பண்ணுற எக் வந்து ஒயிட் ஆர் இல்லை ரெண்டுமே போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ டோட்டலாக அப்படியே ஒரு எக்கை அப்படி உடச்சி பீட் பண்ணிக்கலாம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் வந்து வரும். ஆமாம், அதே சமயம் நல்லா ஒட்டிக்கும் இல்லையா? ஆமாம், அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து ஒட்டிக்கும் அதனால. ஸோ இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் ஒரு அலாதியான சுவை தரப்போகிறது கண்டிப்பாக சாட் மசாலா தான். சாட் மசாலா சும்மா அப்படி சாப்பிட்டானாலே வந்து டபாக் அப்படின்னு வந்து சூப்பராக ஒரு மாதிரியான டேஸ்ட் அது ஆக்சுவலி. ஸோ இந்த டேஸ்ட்டுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதால ஒரு கடிக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாமா? ஸோ என்ன சூடாயிடுச்சா நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஆயிடுச்சு, நம்ம வந்து பண்ணிட்டு போட்டோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து எக் அண்ட் அதுக்கு மேலே வந்து இந்த ஸ்டஃப்பான அந்த சிக்கன், ஸோ அதை அப்படியே வந்து ஒரு பால்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்கோம். அட் லாஸ்ட் ஃபைனல் ஸ்டெப்பில் நம்ம இருப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பால்ஸ் அப்படியே எடுத்து இதில் ஒரு வாட்டி டிப் பண்ணிட்டு இதில் வந்து ஃபுல்லாக கோட்டிங். ஓகே, ஸோ நல்லா அந்த பால்ஸை வந்து எக்கில் வந்து டிப் பண்ணி எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்து ஆஹா அதை அப்படியே ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். வாவ், வெரி நைஸ். பொதுவாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ்லாம் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது வந்து ரொம்ப ஹெல்தியான ஒரு டிஷ் கூட அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. அது கொஞ்சம் நம்ம எக் ஷேப்லேயே நம்ம பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்ல, அதனால இப்படி பண்ணோம் ஓவல் ஷேப்பில். யா, இதில் நம்ம கொஞ்சம் எள்ளுலாம் கூட சேர்த்துக்கிட்டா. ஆமாம், இதில் வந்து நம்ம கொஞ்சம் எள்ளு சேர்த்தா அங்கங்கே ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்தா அங்கங்கே கொஞ்சம் எள்ளு சேர்த்து கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும் அண்ட் ஹெல்தியும் கூட. ஆமாம், எஸ். ஸோ இப்போ நம்ம போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு.
சுட சுட ரெடி ஆகிட்டு இருக்கு நம்மளுடைய குவாட்டர் சிக்கன். இதோடைய பதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொன்னிறமாக வந்த உடனே நம்ம எடுத்துடலாம் இல்லையா? ஆமாம், ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய எக்கு தான் வந்து பாயில் ஆயிருக்கு, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சிக்கன் வந்து பாயில் ஆகணும். ஸோ அதுக்கு இந்த ஒரு பதம் வந்து ஒரு சரியான பதம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல ஒரு பொன்னிறமாக வறுத்த உடனே அப்படி திருப்பி போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுக்கிட்டே இருப்பீங்களா? ஆமாம். எந்த இதை பார்த்து நீங்கள் செய்வீங்க? அஞ்சரைப்பெட்டி ஷோ, இது வந்து யூடியூப், ஓகே, அந்த மாதிரி. அஞ்சரைப்பட்டி நிகழ்ச்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு? 1 வந்தனால நான் லஞ்ச் டைம் வீட்டுக்கு வருவேன். ஸோ அந்த டைமில் நான் பார்க்கப்பேன். ஸோ அப்போ எனக்கு அந்த டைமிங் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த செஃப் செய்வாங்கள்ல, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ செஃப் செய்கிற செக்மெண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இல்லையா? நிறைய ட்ரை பண்ணியிருக்கீங்க வீட்டில். நம்மளுடைய அஞ்சரைப்பட்டி நிகழ்ச்சி பார்த்து நீங்கள் நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சுருக்கீங்கன்னு போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போ நம்மளுடைய குவாட்டர் சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ இதோடைய சைட் டிஷ்ஷை நம்ம என்ன வச்சுக்கலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு? சாஸ், டொமேட்டோ சாஸ் ஆர் மைனஸ் இந்த மாதிரி கூட வந்து சாப்பிடலாம் இல்லையா? முக்கியமாக இது அடிப்பிடிக்காமல் நம்ம வந்து இதை திருப்பிக்கிட்டே இருக்கணும், அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ குவாட்டர் சிக்கன் ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. இன்னொரு 1 மினிட்ல ரெடி ஆகிடும், ஏன்னா இது ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் டேஸ்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே நீங்கள் செய்முறை விளக்கம் பார்த்துட்டு வந்துடுங்க. கோட்டிங் எக் பால்ஸ் செய்முறை. ஒரு பாத்திரத்தில் அரைத்த சிக்கன், நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், கரம் மசாலா, சாட் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு சேர்த்து நன்கு பிசைந்து கொண்டு ஒரு காகிதத்தில் பிசைந்து வைத்த சிக்கனை வைத்து முட்டையை அதனுள் வைத்து மூடிவிட்டு ஒரு பாத்திரத்தில் முட்டையை நன்கு அடித்துக் கொண்டு கோட்டிங் செய்த எக்கினை பொடித்த பிரெட் தூளில் பிரட்டி எண்ணெயில் பொரித்து எடுத்தால் முறுமுறுப்பான கோட்டிங் எக் பால்ஸ் தயார். கார்னிஷிங் பண்ணுறது தான் அதோடைய ஸ்பெஷாலிட்டி. எப்படி கார்னிஷிங் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். இதோட வந்து இது வந்து ஒரு கிறிஸ்பியாக இருக்கிறதுனால இதோட நம்ம வந்து சாஸ்லாம் தொட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஸோ கெச்சப்பில் என்ன கெச்சப்னு பார்த்தீங்கன்னா சில்லி சாஸ் ஆர் டொமேட்டோ சாஸ், மைனஸ் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கார்னிஷிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சாட் மசாலாலாம் தேவை இல்லையா? ஸோ இன்னும் கொஞ்சம் கார்னிஷிங் பண்ணுறோம். வா, வேறு என்ன வேணும்? ஆனியன் மட்டும். லைட்டா ஆனியன். சூடான குவாட்டர் சிக்கன் ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்றேன். இதோட லுக் பார்க்கறதுக்கே கிறிஸ்பி, அதை பிக்கும் போதே தெரியுது கிறிஸ்பியா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ரபேக்கா, சிக்கன் வந்து ரொம்ப மேஷ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம், அரைச்சி நம்ம கிரைண்ட் பண்ணி போட்டிருக்கோம். அண்ட் சாட் மசாலா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு இந்த கிறிஸ்பியாக இருக்கு. நடுவில் இருக்கக்கூடிய அந்த எக் பாயில் பண்ணுது எல்லாமே ஒன்று சேர ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்ட் கொடுக்குது. முக்கியமாக இது சிக்கன் மாதிரியே எனக்கு தெரியல, ரொம்ப நல்லா இருக்கு. கிரைண்ட் பண்ணிட்டோம்ல. அண்ட் மேலே நீங்கள் கார்னிஷிங் பண்ணது கூட ரொம்ப நல்லா இருக்கு. ஹாய், ஹலோ, வணக்கம். ஃபார்ச்சூன் சன்லைட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரைப்பட்டியில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சேலம் ஸ்பெஷல். இன்னைக்கு சேலம் ஸ்பெஷல்ல என்ன ஸ்பெஷலா பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மா அப்படின்ற ஒரு விஷயமே வந்துட்டு என்னைக்குமே ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான். அம்மா வந்துட்டு எந்த ஒரு விஷயம் பண்ணாங்களும் நமக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அதாவது சமையல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல விஷயங்களை தான் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த காலத்துல, அதாவது வந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பையனா இருக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து ஒரு ஈவினிங் டைம் வந்து பஜ்ஜி, சுண்டல் அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்துட்டு ஸ்நாக்ஸா பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற மாடர்ன் மம்மிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பீஸான்றாங்க, பர்கர்ன்றாங்க. அப்புறம் என்ன நம்ம பண்ண போறோம் இன்னைக்கு? ஸ்பைசி கார்ன் டோஸ்ட். அதுதான் வந்து இந்த மாடர்ன் மம்மி இன்னைக்கு பண்ண போறாங்க. உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க? ராகவி. ரொம்ப சைலண்டா இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சேலத்துல இருந்து ராகவி நமக்காக என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்காக ஸ்பெஷலா ஒரு ஸ்நாக்ஸ் ஸ்பைசி கார்ன் டோஸ்ட் தானே? ஓகே, இந்த ஸ்பைசி கார்ன் டோஸ்ட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துலாமா?
ஸ்பைசி கார்ன் டோஸ்ட். தேவையான பொருட்கள்: கார்ன் 1 கப், பிரெட் 3, பட்டர் 2 தேக்கரண்டி, சில்லி பேஸ்ட் 1 தேக்கரண்டி, வெங்காயம் அரை கப், பால் 1 கப், மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, மல்லித்தூள் 1/4 தேக்கரண்டி, ஃப்ரெஷ் கிரீம் 1 தேக்கரண்டி, மேத்தி லீவ்ஸ் அரை கப், கார்ன்ஃபிளேக்ஸ் மாவு 1 கப், வினிகர் 1 தேக்கரண்டி, சீஸ் 1 தேக்கரண்டி, இஞ்சி பூண்டு விழுது 1 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. நம்ம அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு சேலம் ஸ்பெஷலில், அதாவது மாடர்ன் மம்மி ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஏன்னா குழந்தைகளுக்காக தான் நம்ம இன்னைக்கு இதை டெடிகேட் பண்ணுறோம் இல்லையா, அவங்களுக்காகவே இந்த ஸ்பெஷலாக பண்ணுறோம். ஸ்பைசி கார்ன் டோஸ்ட்டு. தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்தாச்சு, சமைக்க ஆரம்பிச்சிருவோமா? முதல்ல என்ன பண்ணணும்? சூப்பரா, ஓகே, வெற்றிகரமாக அடுப்பை பற்ற வச்சாச்சு. அநேகமாக நீங்கள் மம்மியா பேபியான்னு எனக்கே ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏதோ ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு. சரி, அடுப்பு பற்ற வச்சாச்சு, மேலே கடாயும் வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? பட்டர் போட்டுக்கலாம். பட்டரா? இல்லை, பட்டர் கொஞ்சம் போட போகணும் இல்லையா? பட்டர் போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். கொஞ்சமாக பட்டர் போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம எத்தனை டோஸ்ட் நம்ம பண்ண போகிறோம்? ஒரு 4-5. ஒரு 4-5. ஓகே. நெக்ஸ்ட் சில்லி பேஸ்ட் போடுறோமா? சில்லி பேஸ்ட் இல்லையா அது? சில்லி பேஸ்ட். வேற என்ன ஆட் பண்ணணும்? நெக்ஸ்ட் ஆனியன் வந்து நம்ம நல்லா கட் பண்ணி வச்சிருக்கோம். எவ்வளோ போடணும்? அது எல்லாத்தையும் போடலாமா? ஸோ ஆனியன் நம்ம ஆட் பண்ணிட்டோம் இல்லையா? ஒரு முழு ஆனியன் வந்து ஃபுல் ஆனியன் கட் பண்ணி போட்டாச்சு. ஸோ நல்லா சாட்டே பண்ணுமா? கொஞ்சமா சால்ட் போட்டுக்கலாமா? இப்போ நல்லா சாட்டே ஆயிடுச்சா? வேற என்ன ஆட் பண்ணணும்? கார்ன். எவ்வளோ கார்ன் நம்ம ஆட் பண்ண போகிறோம்? கொஞ்சமா. இது ஒரு 3 பேருக்கு கரெக்டா இருக்குமா? இல்ல, நிறைய பேர் சாப்பிடலாம். நிறைய பேரே சாப்பிடலாம். மேக்ஸிமம் நிறைய பேர் வேணா சாப்பிடலாம். 10 பேர் சாப்பிடலாமா? ஒரு ஸ்பூன் சாப்பிடலாம். 10 பேர் சாப்பிட்டா இது ஒரு ஸ்பூன் சாப்பிடலாம் அப்படின்றாங்க. அடுத்து வேற என்ன ஆட் பண்ண போறோம்? நெக்ஸ்ட் மில்க். பால் ரெடியா இருக்கா? மிக்ஸ் பண்ணிடலாமா? ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் இருக்கணும். மில்க்ல ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இதில் எவ்வளோ மில்க் நம்ம எடுத்துருக்கோம்? 1.5 கப்ல வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் நம்ம இது கூட நல்லா பாயில் ஆகும் இல்லையா? அடுத்து என்ன ஆட் பண்ண போறோம்? மஞ்சத்தூள். என்னது இது? நம்ம இது என்ன இதெல்லாம் கலரா ஸ்பூன் வச்சிருக்கீங்க? ஓ, மெஷரிங் ஸ்பூனு. ஓ, 5 ml, 7 ml, 15 ml. பார்த்துக்கோங்க மக்களே, இதுதான் நான் சொன்ன இந்த மாடர்ன் மம்மிஸ். இந்த மாதிரி டீஸ்பூன்ஸ்ல தான் மெஷர் பண்ணி வந்து குக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து நீங்க ஆட் பண்ணிட்டீங்க மஞ்சத்தூளை. பார்க்கறதுக்கு நல்லா பால் பாயசம் மாதிரி இருக்குது. என்ன சிரிப்பு உங்களுக்கு? சரி, அடுத்து என்ன ஆட் பண்ண போறோம்? நெக்ஸ்ட் என்ன? மல்லித்தூள் கொஞ்சமா ஆட் பண்ணணும் இல்லையா? என்னதான் இப்படி லொடலொடன்னு பேசிட்டு இருக்கும்போது நீங்க பேசாம இருந்தாலும் இந்த சமையல்ல இந்த மெஷரிங் ஸ்பூன் மாதிரியே இருக்கிறீங்க. கரெக்டான அளவு போட்டு கரெக்டா சமைச்சிட்டு இருக்கீங்க. இதுல இருந்து தெரியுது எத்தனை நாள் நீங்க இதை வீட்டுல பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி. அவ்வளோலாம் பண்ணது இல்லையா? மல்லித்தூள் இல்லையா? மல்லித்தூள் வந்து ஒரு கொஞ்சமா, ஒரு சிட்டிகை. கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணணுமா? ஓகே, அந்த பால்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு நல்ல ஸ்மெல் வருது. நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதுனால திக்னஸ் கிடைச்சிருக்கு இல்லையா? ஃப்ரெஷ்
ஃப்ரெஷ் க்ரீம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ரொம்பவே ரெடியாக இருக்குது. ஆட் பண்ணிடலாமா? எவ்வளோ ஆட் பண்ணணும்? போதுமா? ஒரு ஸ்பூன். ஃபைனலி நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சா? மேத்தி லீவ்ஸ். மேத்தி லீவ்ஸா? மேலே வந்து நம்ம அதை போட போகிறோமா? க்ரஷ் பண்ணி போடுறோம். ஃபைனலி மேத்தி லீவ்ஸ் ஆட் பண்ணியாச்சு, அதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்பைசி கார்ன் வந்து ரெடி ஆயிடுச்சு இல்லையா? அடுத்து நம்ம வந்து பிரெட்டை டோஸ்ட் பண்ண போகிறோமா? ஓகே, பிரெட் டோஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அதை வந்து நமக்காக எக்ஸ்க்ளூசிவாக அஞ்சரை பெட்டியில் நம்ம ராகுலுக்கு பண்ண போகிறாங்க. பண்ணிடுவோமா? ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை பிரெட் டோஸ்ட் பண்ணுறது. அது எப்படின்றத மக்களுக்கு செஞ்சு காட்டுங்க பார்ப்போம். இல்லையா? ஓகே, ஸோ இது ரெடி ஆயிடுச்சு இல்லையா? அந்த பக்கம் மாற்றிக்கலாமா? எடுங்க. பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ண போறோம். இதுதானே பண்ணிடுங்க. கல்லு சூடானதுக்கு அப்புறம் ராகவி வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்பைசி கார்ன் டோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதாவது நம்ம ஸ்பைசி கார்ன் அது வந்து ரொம்ப சுவையாக ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்குது. ரெண்டுத்தையும் நம்ம காம்பினேஷன்ல சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பைசி கார்ன் டோஸ்ட் எப்படி செய்யறது அப்படின்னு சின்ன ரீகேப் போய் பார்த்துட்டு வாங்க. செய்முறை: கடாயில் பட்டர், இஞ்சி பூண்டு விழுது, சில்லி பேஸ்ட், வெங்காயம், உப்பு சேர்த்து வதக்கிய பின் கார்ன், பாலில் கலந்து வைத்த கார்ன்ஃபிளெக்ஸ் மாவு சேர்த்து வேக வைத்த பின் மஞ்சள் தூள், மல்லித்தூள், ஃப்ரெஷ் கிரீம், மேத்தி லீவ்ஸ், பின்பு பிரெட்டில் சீஸ் சேர்த்து வறுத்து எடுத்தால் முறுமுறுப்பான ஸ்பைசி கார்ன் டோஸ்ட் தயார். ஓகே, நம்ம ஸ்பைசி கார்ன் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பிரெட்டை வந்து நல்லா கிறிஸ்பியாக டோஸ்ட் பண்ணியிருக்கீங்க. சாப்பிட்டு பார்த்துருவோமா? ஃபைனலி இந்த ஸ்பைசி கார்ன் மேலே வந்து கொஞ்சம் வினிகரும் க்ரீன் சில்லியும் வந்துட்டு ஏற்றிருக்கீங்க இல்லையா? கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணியிருக்கீங்க அந்த டேஸ்ட்காக. சாப்பிட்டு பார்த்துருவோமா? டோஸ்ட் சாப்பிட்டு பார்ப்போம். பயங்கரமாக இருக்குது. இந்த ஸ்பைசி கார்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இட்டாலியன் பாஸ்தா ரேஞ்சுக்கு இருக்குது. சீரியஸ்லி அவ்வளோ நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. இதை டெய்லி வந்துட்டு நீங்கள் டின்னராக செய்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. ஆனால் டெய்லி செய்யாதீங்க, பாவம். என்னைக்காச்சும் ஒரு நாள் மட்டும் இதை செஞ்சு கொடுங்க, ஓகேவா? ஓகே, ரொம்ப நன்றி. அதோடைய டேஸ்ட் இன்னும் அந்த மேலே கிரேட் பண்ண இந்த சில்லி, இந்த கார்ன் அண்ட் அந்த வினிகர் எல்லாமே சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப நன்றி. இந்த ஒரு சூப்பரான ஒரு டிஷ் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பண்ணதுக்கு. ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பர் டிஷ் பார்த்தோம் இல்லையா? இதே மாதிரி ஒரு சூப்பர் டிஷ்ஷோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் டாடா பாய் சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் மதன். இது ஃபார்ச்சூன் சன்லைட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரை பெட்டி. பாய் சொல்லிடுவோமா? என் ஸ்டைலில் தான் சொல்லணும். ஓகே, ரொம்ப ஈஸி தான். பாய். நான் இன்னைக்கு தி ரெசன்ஸ் டவர் மெயின் ஸ்ட்ரீட்லேருந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான டிஷ் பண்ண போகிறோம். அந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னா அச்சார் முர். அதாவது நம்மக்கிட்ட இருக்கு அந்த ஊறுகாய் பார்த்தீங்களா? இந்த ஊறுகாய் வச்சும் இந்த சிக்கனை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு புளிப்பு ஒரு காரம் ஒரு சூப்பரான டிஷ் பண்ண போகிறோம். அந்த டிஷ்ஷோட பேர் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன பார்த்தலாமா? அச்சாம்பூர் தேவையான பொருட்கள்: சிக்கன் 200 கிராம், மாங்காய் ஊறுகாய் 1 தேக்கரண்டி, சோம்பு அரை தேக்கரண்டி, காய்ந்த மிளகாய் 3, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறிதளவு, வெங்காயம் அரை கப், இஞ்சி பூண்டு விழுது அரை தேக்கரண்டி, முந்திரி விழுது அரை தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, தனியா தூள் அரை தேக்கரண்டி, மிளகாய் தூள் அரை தேக்கரண்டி, கஸ்தூரி மேதி சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபார்ச்சூன் சன்லைட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் எண்ணெயை யூஸ் பண்ணுறேன். இந்த எண்ணெயை யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே டைமில் லைட்டாகவும் இருக்கும். அதனால் இந்த டிஷ்ஷுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்போ தாளிப்பு வந்து வெறும் சோம்பும் காஞ்ச மிளகா போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த காஞ்ச மிளகா ஒரு 4 காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு வந்து தாளிப்பு வந்து எப்படி கேட்டிங்கன்னா இந்த கடுகு, சீரகம், வெந்தயம், கழுஞ்சி, காஞ்ச மிளகா
இந்த 5 விதமான தாளிப்பு தான் எடுத்து இதுக்கு தாளிப்பாக போடுவாங்க. அது இல்லாமல் இந்த எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டாங்க, மஸ்டர்ட் ஆயில். இந்த மஸ்டர்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணி இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் நம்ம ஊர் சைடில் கிராமத்துலலாம் அந்த மஸ்டர்ட் ஆயிலையும் இந்த பஞ்ச்பரையும் வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் லைட்டாக மாடிஃபைட் பண்ணி இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ காஞ்ச மிளகா போடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சோம்பு லைட்டாக அப்படி பொரிஞ்சு வர டைமில் என்ன பண்ணேன்னா இந்த காஞ்ச மிளகா உடைச்சி போடுறேன். அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பச்சை மிளகா, இந்த இஞ்சி. இப்போ இந்த இஞ்சி பச்சை மிளகா எல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? எல்லாம் போட்ட பிறகு நீங்கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம். இப்போது ஃபஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணலாம். லைட்டாக சிக்கன், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த சிக்கன் இதோட எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் போடுறோம். தனியா பவுடர், சில்லி பவுடர், ரெண்டுமே ஒரே அளவு தான். சில்லி பவுடர் தனியாக வரும், ஒரே அளவு தான் போடுறேன். யூஸ்வலாக நான் வந்து குப்பை நம்ம தனியாக போடுறது அதிகமாக ஆட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம சவுத் இந்தியன் ப்ரிப்பரேஷன் வந்து தனியாக போடுறது அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் இந்த ப்ரிப்பரேஷன் நார்த் இந்தியன் டிஷ்ஷுக்கு வந்து ரெண்டுமே ஒரு ஈக்குவல் குவான்டிட்டி, சில்லி பவுடர் தனியாக போடுறோம், ரெண்டுமே ஒரே அளவு வந்தால் போதும். இப்போ இந்த வெங்காயம் போட்டிருக்கும் பார்த்தீங்களா? இந்த வெங்காயம், இந்த சிக்கன், இந்த பச்சை மிளகா, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இந்த மசாலா இதெல்லாம் ஒன்றா போட்டு குக் பண்ணலாம். குக் பண்ணாமல் ட்ரை ஆகும். அந்த டைமில் நான் ஆல்ரெடி ஒரு கிரேவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதாவது ஒயிட் கிரேவி. நீங்கள் நிறைய வாட்டி நான் ஒயிட் கிரேவி எப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். கேஷ்நட் வேக வச்ச கேஷ்நட்டை அரைச்சி குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கேஷ்நட் தான் நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஸோ அந்த கேஷ்நட் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கஸ்தூரி மேத்தி பேஸ்ட்டு போட போகிறோம். அந்த பிக்கல் பாருங்கள், ஊறுகாய், அச்சார். இந்த அச்சார் பேஸ்ட்னா இங்கிலீஷில் வந்து பிக்கல் சொல்லுவாங்க, தமிழில் வந்து ஊறுகாய். இப்போது இந்த ஊறுகாய் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சப்பழம் போடாது, மிக்ஸ் வெஜ் போடாது, இஞ்சி போடாது, பச்சை மிளகாய் போடாது, வெறும் மாங்காய் ஊறுகாய் மட்டும்தான் இந்த டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணணும். நான் திருப்பி சொல்கிறேன், ஊறுகாய்னா எல்லா ஊறுகாயும் யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி மாங்காய் ஊறுகாய் மட்டும்தான். எலுமிச்சப்பழம், இஞ்சி, பச்சை மிளகாய், வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குக் பண்ணும்போது பிட்டர் டேஸ்ட் வரும். அதனால் நான் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு ஒன்லி மாங்காய் ஊறுகாய் எடுத்து, அந்த மாங்காய் உள்ளே இருக்க விதையை தனியாக எடுத்து, அந்த மசாலா, அந்த மாங்காய் போட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பேஸ்ட் தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சிக்கன் ரெடி ஆகுது. சிக்கன் ரெடி ஆகிற டைமில் கேஷ்நட் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த சிக்கன் நல்லா குக் பண்ணலாம். கொஞ்சம் லைட்டாக சால்ட், இப்போது இந்த ஒயிட் கிரேவி போட்டிருக்கோம்ல, ஒயிட் கிரேவி போட்ட பிறகு கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, இந்த கஸ்தூரி மேத்தி அதாவது வெந்தய இலையை போடுறோம், இதில் ஆட் பண்ணுறேன். போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது அந்த கஸ்தூரி மேத்தி குக் பண்ண லைட்டாக அந்த ரோகன்லாம் அந்த ஆயில் மேலே வர ஆரம்பிக்கும். அந்த ஆயில் வரும்போது என்ன ஒன்றுன்னா அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லா எடுத்து கொடுக்கும். பாருங்கள், குக் பண்ண அந்த டாட்டாக தெரியும். ஸோ இதுதான் வந்து அந்த ஆயில் சொல்லுவாங்க, அந்த ரோகன் சொல்லுவாங்க. அந்த ரோகன் மேலே வர என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த மசாலா ரெடி ஆகின்னு வருதுன்னு அர்த்தம். அந்த குக்கிங் ப்ரிப்பரேஷன் கரெக்டாக ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் கரெக்டாக அப்படி குக் பண்ணுங்கள். குக் பண்ணுற டைமில் இந்த சிக்கன் வெந்த உடனே ஃபைனல் டச் கொஞ்சம் கொத்தமல்லி, பிக்கல் பேஸ்ட் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிக்கல் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் சால்ட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணோம். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த ஊறுகாலே வந்து உப்பு இருக்கும், அதே டைமில் புளிப்பு தன்மை அதிகமாக இருக்கும், காரமாக இருக்கும். அதனால் எப்போவுமே வீட்டில் கேர்ஃபுல்லாக பண்ணும்போது அந்த ஊறுகாவை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அந்த செக் பண்ணும்போது உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு இருக்குது, புளிப்பு எந்த அளவுக்கு இருக்குது, அந்த உப்பு எந்த அளவுக்கு, குவாலிட்டியான ஊறுகாய். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த வெயிலில் ஊற வச்ச
காய வச்சா அந்த ஊறுகாய் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு கிரேட்டாக இருக்காது. இந்த மாதிரி சில்லி பவுடர், கொஞ்சம் பெருங்காயம், கடுகு இதெல்லாம் போட்டு தாளித்த ஊறுகாய் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போது அந்த பிக்கல் பேஸ்ட் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணால் டிஷ் ரெடி. இப்போ அந்த சிக்கனை இதில் டேரெக்டாக இதில் ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அந்த புளிப்பு, அந்த காரம் எல்லாம் ஒரு இந்த பிக்கெல்லாம் போட்டு யாரும் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி வந்து சப்பாத்தி பரோட்டாவோட தொட்டு சாப்பிட்டா எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன ரீகப் பாருங்கள், அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அச்சாம்பூர் செய்முறை: கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, காய்ந்த மிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, சிக்கன் சேர்த்து வதக்கிய பின் மஞ்சள் தூள், தனியா தூள், மிளகாய் தூள், தண்ணீர் சேர்த்து வேக வைத்த பின் முந்திரி விழுது, உப்பு, கஸ்தூரி மேதி, கொத்தமல்லி, மாங்காய் ஊறுகாய் சேர்த்து இறக்கினால் சுவையான அச்சாம்பூர் தயார். நல்லா சூப்பராக இருக்குது. சாப்பிடும்போது அந்த காரம், ஃபஸ்ட்டு அந்த புளிப்பு, ரெண்டாவது காரம் நல்லா சூப்பராக இருந்திருக்கு. ஸ்பெஷலி இந்த ப்ரிப்பரேஷனை வந்து ரைஸோடு சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம். ஆனால் ஃபஸ்ட் டைம் சாப்பிடும் போது நீங்கள் வீட்டில் அந்த சப்பாத்தி, பரோட்டா, பிரெட்ஸோட தொட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனை. இந்த அஞ்சல்பட்டி ஷோ மூலியமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி தி ரெசிபி ஸ்டோர்லேருந்து ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு சுவையான ஒரு சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் தினா. இது ஃபார்ச்சூன் சன்லைட் ரிப்பன்ஸ் வாங்கும் அஞ்சல்பட்டி. See you. Bye. Take care.